ரதியா காடுப்படியில் இன்றைக்கி அக்கா சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக ஒரு ரவா கிச்சடி செய்வோம். எப்படி செய்கிறேன்னு பாருங்க. இது அரை ஸ்பூனு கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் அக்கா, 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸு, ஒரு 2 பச்சை மிளகா, 2 குட்டி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இது நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டுருக்கு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். அரை ஸ்பூன் ஃபுல்லாக தூளுக்கு எடுத்துருக்குறேன். கல் உப்பில் தான் அக்கா தூள் பண்ணி வச்சுருப்பேன் வீட்டில். வெளியே வந்து டாட்டா சால்ட் அந்த மாதிரி எதுவும் வாங்குறதில்ல. இது நல்லா கொஞ்சம் வதங்கும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. அக்கா கொஞ்சம் ஒரு கப்பு ஃபுல்லாக கோஸு, ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன். இன்றைக்கி இந்த வெஜிடபிள் மட்டும் தான் போட்டு சேர்ப்பேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவாக இப்போ சுறுசுறுப்பான ஒரு கிச்சடி. ரொம்ப குயிக்காக வீட்டில் இருக்க வெஜ்ஜை வச்சு காலையில் ஒரு டிஃபனுக்கு. நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் காய் வேகணும். நல்லா அப்படியே கொஞ்சம் எண்ணெய் கூட கொஞ்சம் தான் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருந்து கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம், இப்போ காய் வெந்துருச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அக்கா இந்த ரவா வந்து 1.5 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 300 இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து 3 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறோம். அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதிக்கணும். சால்ட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ கலந்து கூட கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், நம்மளுக்கு காரமும் சால்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு போதும் பச்சை மிளகா. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்துட்டுருக்குப்பா வாட்ரு. இப்போ வந்து நம்ம இந்த ரவையை போட்டுடலாம். 1.5 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் வாட்ரு. அப்போ தான் கிச்சடி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க, கையை எடுக்காமல். இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுக்கணும். கையை எடுக்காமல் கிளறினா அந்த கட்டியாக விழுகாது. சாரிப்பா, உங்களுக்கு ரவை வறுக்கணுமா என்னென்னு சொல்ல மறந்துட்டேன். எதுக்குன்னா அக்கா வீட்டில் ரவை வாங்கின உடனே நல்லா கொஞ்சம் வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுருவேன். அதனால் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கிளறி கொடுக்கலாம். இப்போ கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். கொஞ்சம் வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். தூவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி கொடுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரதியா காமத்தில் இந்த ரவா கிச்சடி செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். குயிக்காக சீக்கிரமாக வெஜிடபிள் போட்டு ரவா கிச்சடி ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ரொம்ப பொரியலில் போடாமல் அரைப்பேன் அக்கா. வெறும் தேங்காய், பூண்டு, இது சால்ட்டெல்லாம் போட்டு பொரியலில் போடாமல் அரைக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குயிக்காக இந்த ரவா கிச்சடி செஞ்சு முடிச்சிடலாம். காலைல டிஃபன் ரெடி.